பாகிஸ்தான் பல்வேறு காரணங்களுக்காக சமூக வலைதளங்களில் அடிக்கடி வைரலாகி வருகிறது. அந்த வகையில் அந்நாட்டின் சமீபத்திய நிகழ்வு ஒன்று தற்போது சமூக வலைதளங்களை ஆக்கிரமித்துள்ளது. அது லாகூர் நகர சாலைகளில் செல்லும் பைக்குகளின் அசாதாரணமான காட்சியாகும். லாகூரில் பெரும்பாலான பைக்குகள் அவற்றின் முன்புறத்தில் ஒரு உயரமான இரும்பு ராடை பொருத்தி கொண்டு ஓடுகின்றன. பைக்குகள், ஸ்கூட்டர்கள் என எல்லா விதமான இருசக்கர வாகனங்களிலும் முன்புறத்தில் இரும்பு ராடு இணைப்பு பொருத்தப்பட்டுள்ளது. இந்த இரும்பு ராடுகளின் பயன்பாடு அதிகரித்திருப்பதால் அவற்றின் விற்பனையும் அதிகரித்துள்ளது. விற்பனையாளர்கள் லாகூர் முழுவதும் பல இடங்களில் இந்த இரும்பு ராடுகளை விற்பனை செய்யும் கடைகளை திறந்திருக்கின்றனர். முன்புறத்தில் நீண்டு கொண்டிருக்கும் இரும்பு ராடுடன் பைக்கில் உலா வரும் பாகிஸ்தானியர்கள் தொடர்பான வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் உலா வருவதை அடுத்து இந்தியர்கள் உட்பட பலரும் அதனை கேலி செய்து வருகின்றனர். ஆனால் இந்த இரும்பு ராடின் நிஜமான காரணம் பொது பாதுகாப்பின் அக்கறையில் வேரூன்றியுள்ளது. இந்தியாவைப் போலவே பாகிஸ்தானிலும் பட்டம் விடுவது ஒரு பிரபலமான பொழுதுபோக்கு நடவடிக்கையாக உள்ளது. ஆனால் சமீப காலமாக இது பொதுமக்களின் உயிருக்கு ஆபத்தானதாக மாறி வருகிறது. சிறுவர்களும் இளைஞர்களும் வீட்டு மாடிகளிலும் திறந்த வெளிகளிலும் இருந்து மாஞ்சா நூலை பயன்படுத்தி பட்டம் விடுகின்றனர். சில சமயங்களில் போட்டியாளர்களின் பட்டத்தை அறுப்பதற்காக நூலில் கண்ணாடி தூள் பூசப்படுகிறது. இந்த கூர்மையான நூல்கள் சாலைகளில் தளர்வாக தொங்கும்போது அவை இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு ஒரு தீவிர அபாயத்தை ஏற்படுத்துகின்றன. இந்த மாஞ்சா நூல்கள் ஓட்டுநர்களின் கழுத்து, முகம் அல்லது கண்களை கிழித்து கடுமையான காயங்களை ஏற்படுத்துகிறது. இது போன்ற விபத்துகளை தடுக்க பொதுமக்கள் தங்கள் இருசக்கர வாகனங்களின் முன்புறத்தில் நீண்ட இரும்பு ராடுகளை பொருத்த தொடங்கியுள்ளனர். இந்த ராடுகள் மாஞ்சா நூல் ஓட்டுநரை அடைவதற்கு முன்பே அதை தடுத்து காயத்தின் அபாயத்தை குறைக்கின்றன.